போலீஸ் அதிகாரிகள் வைத்தியசாலையில் 3 சகோதரர்கள் உட்பட 4 அதிரடியாக கைது. மது போதையில் பெண்ணொருவரை தாக்கி காயப்படுத்திய கும்பலை கைது செய்ய சென்ற போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய 3 சகோதரர்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக எம்பிலிபிட்டிய போலீசார் தெரிவித்தனர். கும்பகோணம் மற்றும் எம்பிலிபிட்டி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 19, 23 மற்றும் 30 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். எம்பிலிபிட்டிய பிரதேசத்திற்கு மது போதையில் சென்ற கும்பலொன்று பெண்ணொருவரை தாக்கி காயப்படுத்துவதாக எம்பிலிபிட்டிய போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் சிலர் சந்தேக நபர்களை கைது செய்து போலீஸ் முச்சக்கர வண்டியில் ஏற்ற முயன்றுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் 4 போலீஸ் அதிகாரிகளை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். மசாஜ் நிலைய பணிப்பெண்களை அச்சுறுத்தி கான்ஸ்டபிள் செய்த வேலை. மசாஜ் நிலைய பணிப்பெண்களிடமிருந்து இலஞ்சம் பெற்றதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். எளையாபத்துவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 27 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடந்த 14ஆம் திகதி இரவு 11:30 மணியளவில் பெண்ணொருவருடன் இணைந்து மோட்டார் சைக்கிளில் மசாஜ் நிலையம் ஒன்றிற்கு சென்றுள்ளார். அங்கிருந்த பணிப்பெண்களிடம் தான் சுற்றிவளைப்பு நடவடிக்கைக்காக வந்ததாகவும் சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு 3000 ரூபாய் பணம் வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதனையடுத்து பணிப்பெண்கள் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 2000 ரூபாய் பணத்தை மாத்திரம் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்ற கான்ஸ்டபிள் மசாஜ் நிலையத்திலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மறுநாள் இரவு மற்றொரு நபருடன் இணைந்து குறித்த மசாஜ் நிலையத்திற்கு மீண்டும் சென்றுள்ளார். இதன்போது தன்னுடன் வந்த நபருக்கு இலவசமாக சேவையை வழங்க வேண்டுமென மசாஜ் நிலைய பணிப்பெண்களிடம் போலீஸ் கான்ஸ்டபிள் கூறியுள்ளார். இதனையடுத்து போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் மசாஜ் நிலைய பணிப்பெண்ணின் கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து சில்லுக்குள் சிக்கி பெண் பரிதாப மரணம். பேருந்து சில்லுக்குள் சிக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று புதன்கிழமை அதிகாலை நாவலமுள்ள மீகொட வீதியில் சிறிமேதுரவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மீகொட தெனிய பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதுடைய பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளார். இவர் மற்றொரு நபருடன் சேர்ந்து தனியார் பேருந்து ஒன்றில் ஏறுவதற்கு முயன்றபோது பேருந்தின் மிதிப்பலகையிலிருந்து தவறி வீழ்ந்து பேருந்தின் சில்லுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விபத்தினை ஏற்படுத்திய பேருந்தின் சாரதி வேகமாக பேருந்து செலுத்திய சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். சுமந்திரனின் எதிர்கால அரசியலுக்கான சுய இலாபமே சஜித்திற்கான ஆதரவு. தமிழரசு கட்சி சஜித்திற்கு வாக்களிப்பதாக தெரிவித்திருந்தாலும் இது தனிநபராக சுமந்திரனின் அறிவிப்பு மாத்திரமே என சுவிட்சர்லாந்து உலக தமிழ் மறை அமைப்பு தலைவரான பூனகிரி பொன்னம்பலம் முருகவேல் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் லங்காசிரி ஊடகத்திற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டார். மேலும் தமிழரசு கட்சியை நீதிமன்றத்தின் முன் கொண்டு நிறுத்தியவரே இன்று தமிழரசு கட்சி தொடர்பில் மக்களிடையே ஒரு குழப்பகரமான சூழலை ஏற்படுத்தியுள்ளார். தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்திற்காக சுமந்திரன் திட்டமிட்டு அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வாறான சூழலில் தமிழ் மக்களுக்காக களமிறங்கியுள்ள சங்க சின்னத்திற்காக வாக்களிப்பதா அல்லது இல்லை எம்மை ஏமாற்றி வரும் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதா என மக்கள் நுணுக்கமாக ஆராய வேண்டும். இந்த நிலையில் தமிழரசு கட்சி இவ்வாறு தனிப்பட்ட நபர்களில் செயற்படுவதற்கு கட்சியின் பழைய தலைவர்களும் இசைவாக்கமடைந்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதுதான் காரணம் என தமிழ் மக்கள் சிந்திக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். லெபனானில் பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்திய பேஜர்கள் வெடித்தது எப்படி? லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தும் பேஜர்கள் வெடித்ததில் 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3000 பேர் வரை காயமடைந்தனர். இவ்வாறு காயமடைந்தவர்களில் 300 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் குறைந்தது 100 மருத்துவமனைகளுக்கு காயமடைந்தவர்கள் கொண்டு செல்லப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்தது. முன்னெப்போதும் இல்லாத தாக்குதல்களை எதிர்கொள்ள 1084 ஆம்புலன்ஸ்கள் வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்தது.
உலகில் எந்த நீதிமன்றிலும் முன்னிலையாக தயார். நாமல் சவால். ராஜபக்சக்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் உலகில் எங்கும் இருப்பதாக நிரூபித்தால் உலகிலுள்ள எந்த நீதிமன்றத்திலும் முன்னிலையாக தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச சவால் விடுத்தார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இரத்தினபுரி நகரில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோப்பு மூட்டைகளை மறைக்காமல் முன்வைக்குமாறும் முடிந்தால் ராஜபக்சாக்கள் முறைகேடாக சம்பாதித்ததாக தெரிவிக்கும் சொத்துக்களை வெளியிடுமாறும் அவர் சவால் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்து மன்னார் பிரஜைகள் குழு வெளியிட்டுள்ள அறிக்கை. நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சிறந்த தலைவரை உருவாக்க சிந்தித்து தெளிவுடன் வாக்களிக்கும் உரிமையை செயற்படுத்த வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மன்னார் பிரஜைகள் குழு இன்றைய தினம் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கை நாட்டின் குடிமக்களாகிய நாம் இப்பொழுது எமது நாட்டிற்கு பொருத்தமான தலைவரை தெரிவு செய்யும் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு எண்ணங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் சுமைகளோடும் வேதனையோடும் இத்தேர்தலை சந்திக்கிறோம். எங்களுடைய வேதனைகள், சுமைகள், அடிமைத்தனங்கள், எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுடன் எமது வாழ்விடம் எப்போதோ இல்லாமல் போகும் என்ற ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் பயத்தோடும் நாம் வாழ்கிறோம். எங்கள் வேதனைகளை, பசியை, உரிமை பறிப்பு, வாழ்விடங்கள் அபகரிப்பை, வளங்களின் அழிப்பை, வளங்களின் அடாத்தாக திருடப்படுவதையும் எல்லா மட்டங்களிலும் இப்பிரச்சினைகள் ஆழ வேரூன்றி மக்கள் வாழ்வில் சந்திக்கும் துன்பங்களை சொல்ல முடியாது மற்றும் பகிர முடியாது வாய்கள் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் கடல் தொழிலுக்கு சென்ற முதியவர் மாயம். யாழ்ப்பாணத்தில் கடல் தொழிலுக்கு சென்ற முதியவரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் ஊர்காவல்துறை காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் காரை நகரை சேர்ந்த 74 வயதுடையவரை காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து கடல் தொழிலுக்காக நேற்று செவ்வாய்க்கிழமை காலை சென்றவர் மாலை வரையில் வீடு திரும்பாத நிலையில் வீட்டார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு திட்டம். வரும் 21ஆம் தேதி இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று நள்ளிரவுடன் வேட்பாளர்களின் பிரச்சார பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் சமூக ஊடகங்களின் நடத்தையை கையாள்வதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்றை தயார் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அமைதியான காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் மூலம் அரசியல் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்து ஊடகங்களுக்கும் மௌன காலம் செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு சமூக ஊடகங்களின் நடத்தையை கையாள்வதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்றை தயார் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அரசியல் பிரச்சாரங்கள் தொடர்பில் விசேட ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு உடனடி சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக பல குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார்? சோதிடர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற சில தினங்களுள்ள நிலையில் யார் வெற்றி பெறுவார் என நாட்டு மக்களும் சர்வதேசமும் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் யார் என்பது தொடர்பான தகவலை இந்திய ஜோதிட நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கதிர் சுப்பையா என்று அடையாளப்படுத்தப்படும் இந்திய ஜோதிடர் அமெரிக்காவிலிருந்து செயற்படும் தனது யூடியூப் சேனலில் கண்காணிப்பு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகியோரின் ஜோதிட நிலையை கருத்தில் கொண்டு பகுப்பாய்வு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். 1949ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் திகதி பிறந்த ரணில் விக்ரமசிங்கவின் ஜாதகத்தில் வியாழன் வலுவிழந்து சந்திரனுடன் இணைந்து சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்கியுள்ளது. 2002 வரை அவர் சிறப்பாக செயற்பட்டார். ஆனால் 2004 முதல் நல்ல பலனை தரவில்லை. ஆனால் இப்போது அவருக்கு நல்ல பலன்கள் வாய்ப்புள்ளதாக ஜோதிடர் குறிப்பிட்டார்.